வர்றாருனாலும் பாக்குற கூட மாட்டேங்கிறாங்க. இங்க வர்றாராம இங்க பாக்கலனாலும் பாக்குற கூட மாட்டேங்கிறாங்க. போலீஸ் எங்களுக்கு முன்னாடி போலீஸ் மட்டும் இல்ல, வேன் 4 கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்க லைனா, அதையும் போட்டோ எடுக்கும். இல்ல இப்படி ஒரு மேயருக்கு நாங்க ஓட்ட போட்டு நாங்க நாளைக்கு எப்படி போய் பாக்குறது? எங்க ஊருக்கு வரும்போது பாக்கலாம்னாலே போலீஸ் பாதுகாப்போட ஒரு 2 மணி நேரமா போலீஸ் எங்களை சுத்தி கொண்டிருக்குது. நாங்க எப்படி மேயரையும் தலைவரையும் போய் பாக்குறது? யாரையும் பார்க்க முடியாது. எப்படி கொண்டாந்து தலையில் கொட்டாங்கன்னா கம்மனுக்கு கொண்டு வேண்டியதா. மேயர் வர்றாருன்னு சொன்னாங்க. சரி, இத்தனை பிரச்சனை பண்ணி எங்களை கொண்டு போய் அங்க இங்க வச்சிருந்தாங்க. அப்போல்லாம் மேயர் வரவே இல்லை. எங்களை இது வரைக்கும் எதுக்குமே பார்க்கவில்லை. இன்னைக்கு எதுக்கு திடீர்னு மேயருக்கு எங்க மேல கரிசனம் வந்து எங்க ஊருக்கு வர்றாரு? சரி, என்னதான் வந்து எதுக்கே வர்றாருன்னு கேட்கலான்னு வந்திருக்கிறோம். 3 மணிக்கு வர்றாருன்னு சொன்னாங்க. நாங்க 2:30ல இருந்து கொண்டிருக்கிறோம். 2 மணில இருந்து இருக்கிறோம். இப்போ மணி 5 ஆக போகுது. நாங்க வரோம் அப்படிங்கிற வந்து 2 போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்க, நீங்க வந்து இங்க மட்டும்தான் இருப்பீங்களா, மற்ற பக்கம் வருவீங்களா அப்படின்ட்டு. விஜயாபுரம் லைன் போறாரு, அது நீங்க அந்த பக்கம் வராம இருந்தீங்கன்னா இங்க வராம அவர் அப்படியே அந்த பக்கம் பார்த்துட்டு போறாரு அப்படின்னு ஒரு ரவுண்ட் வந்துட்டு போனாலும் போவாரு அப்படிங்கறக்காக நாங்க காத்துட்டு இருக்கிறோங்க. பாக்குறதுல அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. வந்து ஏன் அன்னைக்கு இத்தனை பிரச்சனை நடந்தப்போ போலீஸ் வச்சு குப்பை கொட்டினவர் எங்களை ஒரு டைம் வந்து பார்த்து உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் பண்ணி, அது ஒரு மேயர்னா அதைத்தானே பண்ணிருக்கோணும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு தானே மேயரா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இங்க இருக்கிற 10,000 ஓட்டு எங்களுக்கு தேவை கிடையாது, அங்க குப்பையை அங்கதான் கொட்டணும்னு ஆறாமா. அப்புறம் இன்னைக்கு எதுக்கு அந்த 10,000 ஓட்டுக்கு வர தேவை கிடையாதெல்லாம், வராமையே போலாமல்ல. இவர் அறிக்கையே கொடுக்கலாம், அந்த ஊரே எங்களுக்கு வேண்டாம், நாங்க அந்த ஊருக்கு எதுவும் பண்ண மாட்டேன் வரலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இப்ப இன்னைக்கு ஏதோ பார்க்க வர்றாராமா. சரி, அவரு அவங்க ஆளுகளை பார்க்க வருவாராட்டுக்குது. நாங்க அவரை எங்கேயுமே பார்க்க முடியல. இன்னைக்கு பார்க்கலான்ட்டு வெயிட் பண்றோம். என்ன குட் பை சொல்லிட்டதா வந்து மேயர் சொல்றாருங்க. குட் பை சொன்ன அப்புறம் எங்க ஊருக்கு வந்திருக்க வேண்டியதானேங்க. குட் பை சொன்னவரு இன்னும் சொல்லிட்டு இன்னைக்கு எதுக்கு வர்றாரு? குப்பை கொண்டு வந்து கொட்டிட்டு குப்பைக்கு போன வாரம் பேட்டி கொடுத்துருந்தோம். நீங்களும் பார்த்துருந்தீங்களா? குப்பை தவிர வேற உங்களுக்கு எந்த பிரச்சனையும், எங்களுக்கு பிரச்சனையே குப்பை தான். ஊரா குப்பை கொட்டி நாரிட்டு இருக்குது. நீங்க ஒரு மழை வேண்டா, எங்க ஊர் 1 மைலுக்கு அந்த பக்கம் புதுப்பாளையே பக்கத்துலதான் இருக்கு. நீங்க வந்து மட்டும் நீங்க எல்லாரும் மேயரோட வாங்க, வந்து பாருங்க. வந்து என்ன நடக்கும்? அரை நாள் மேயர் எங்களோட மழை வேஞ்ச காலையில மழை வேஞ்ச காலையில நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீடு ஒரு 1/2 3/4 கிலோமீட்டர்